ரிசால்வோட அடுத்து எடிட்டிங் டேப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ எடிட்டிங் டேப் பார்க்க போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறோம். அப்புறம் வந்து டபுள் டேப் பண்ணி ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் எடிட்டிங் பண்ண போகிற மீடியா ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம என்னென்ன மீடியா தேவைப்படுதோ எல்லா மீடியாஸும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம என்னென்ன விதமாக கட் பண்ணணும், எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா கட் டூலை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எடிட்டிங் டேப். இப்போ வந்து எடிட்டிங் டேப்பில் வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம என்னென்ன கட் பண்ண போகிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் தான் வச்சு நம்ம எடிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டேப்பில் வந்து நிறைய விதமான டூல்ஸ் இருக்கும். ஒன் பை ஒன்னாக அட்வான்ஸ் போக நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து எடிட்டிங் டேப் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அதை பற்றினதை மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எடிட்டிங் பண்ணுறதுக்காண்டி சில கிளிப்ஸை வந்து நம்ம உங்களுக்காண்டி வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளிப்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இம்போர்ட் பண்ணுறதுக்கு சேஞ்ச் த ஃபார்மேட் கொடுத்து நம்ம வந்து இப்போ இம்போர்ட் பண்ணி வச்சாச்சு. இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஹை டெஃபினிஷன் வீடியோஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தப்பட்டதாக பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நம்ம எடிட்டிங் டேப்புக்கு போய்க்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாஸ்டரில் இருக்கட்டும் இல்லை நார்மலாக வந்து நம்ம இம்போர்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நியூ டைம்லைன் வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு வீடியோ நீங்கள் டேரெக்டாக எழுதிட்டு வரீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஒரு டைம் லைனும் ஒரு ஆடியோ லைனும் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே போயிட்டு ஃபைலில் போனீங்க அப்படின்னா நியூ டைம் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அந்த நியூ டைம் லைன் வந்து கொடுத்துங்க. இப்போ நியூ டைம் லைனில் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு வந்து ஈஸியான இதாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் வந்து எடிட்டிங் டேப் பார்க்கறாசி நான் எடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். எடிட்டிங் கொடுத்துட்டு அதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ ட்ராக் எத்தனை வேணும், ஆடியோ ட்ராக் எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. வீடியோ ட்ராக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 99 வீடியோ ட்ராக் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆடியோ ட்ராக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சின்ன ஆடியோஸ் எல்லாமே வந்து செட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 கிட்ட வந்து நம்ம வந்து ஆடியோஸை வந்து ஒரே வீடியோவில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறவாசி ஒரு ஆடியோ ட்ராக் ஒரு வீடியோ ட்ராக் மட்டும் போதும். ஸோ ஜஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க டேப்ல வந்து நம்ம வந்து எம்டியான ஒரு டைம்லைன் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆட்டோ ட்ராக் செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோ ட்ராக் செலெக்ஷன் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இதாகும். இந்த வீடியோ வந்து டிசபிள் இருந்துச்சு அப்படின்னா எனபிள் வச்சுங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆடியோ ட்ராக்கும் ஒரு வீடியோ ட்ராக்கும் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வீடியோவாக வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ கிளிக் பண்ணனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து நம்ம கட் ஆப்புக்கு வந்து மாறிடும். இப்போ டபுள் கிளிக் பண்ணி நம்ம கட் ஆப்புக்கு வந்து ஒரு வீடியோ மாற்றிட்டோம். இதில் வந்து நமக்கு வந்து எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத. ஸோ எனக்கு வந்து இந்த கார்னரில் வந்து இங்கேருந்து ஜஸ்ட் இந்த கார்னர் எண்டிங்கில் வந்துட்டு இந்த அளவுக்கு மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ட்ராக்கில் வந்துட்டு வந்து நமக்கு ஆடியோ எதுவுமே இல்லாத வாசி உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து செலக்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் உங்கள் வீடியோவில் வந்து ஆடியோ ஜாயிண்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருந்து இழுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவும் வீடியோவும் தனித்தனியாக காட்டும். நம்ம ஆடியோ மட்டும் தனியாகவும் எடுத்துக்கலாம், வீடியோ மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஜஸ்ட் அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து நம்ம கீழே வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நம்ம வந்து எடிட்டிங் டேப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருச்சு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோ ட்ராக்கை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமை வந்து குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப ஜூமிங்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாத இடத்துல நீங்கள் வந்து ஜூமிங்கோட சைஸை வந்து குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக வந்து நம்மக்கிட்ட இருக்க ஒரு வீடியோ சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து சாம்பிள்ஸ்க்கு வந்து ஒரு ஆடியோஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஆடியோ டேக்கில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ வந்து நம்ம எடுக்கிறது பார்ப்போம்.
இப்போ வந்துட்டு நான் ஆடியோ செலெக்ஷனில் வந்துட்டு எதுவுமே எடுத்து வைக்காமல் இருக்கேன். ஸோ வந்து ஆடியோ செலெக்ஷனில் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு எடுத்து வச்சேன் அப்படின்னா ஆடியோ வந்து எடிட் பண்ணுற டேப் வர மாதிரி நம்ம காமிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ டேக்கில் வந்துட்டு ஒரு ஆடியோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாகவே நம்ம வந்துட்டு ஆடியோ வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ நம்ம செலக்ட் பண்ணுற மூலியமாக பார்த்தீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி இங்கேயே வந்து நம்ம ஆடியோட ட்ராக்கை வந்து மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து வீடியோ ட்ராக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ ட்ராக்குக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து நம்மளோட வீடியோவுக்கு கீழே வந்துட்டு ஆடியோ ட்ராக் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக் செட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஆடியோ ட்ராக்ல வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இங்கே இப்போ மேலே இருக்க டூல்ஸ் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிளைண்ட் எடிட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கரெக்டான பொசிஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிறது தெரியும். ஒரு லைன் ஆஃப் லேயர் மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா எதுனாலன்னா நமக்கு வந்து மேக்னெட் டூலும் லிங்க்டு செலெக்ஷன் வந்து ஓப்பனில் இருக்க வாசி வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து செலெக்ஷன் மோட ஓப்பன் பண்ணிட்டு பேலன்ஸ் நமக்கு தேவையில்லாதது வந்து நம்ம டேரெக்டாக டெலிட் கொடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு தேவையில்லாத மோட வந்து டேரெக்டாக வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து ஆடியோ வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆடியோவில் இருக்க ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூம் ஆப்ஷன் 1/1 வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ ட்ராக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோட ட்ராக் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக்கில் வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஆடியோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், இன்கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோட மூடை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்துட்டு வீடியோவுக்கும் ஆடியோவுக்கும் வந்து லேயர் ஃபார்மேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லைனோட வியூஸ் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டைம் லைனோட வியூ ஆப்ஷன் வந்து இப்போ பாருங்களேன் இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆடியோவோட வேவ்ஸ் வந்து போயிடுச்சு பார்த்தீங்களா. அடுத்தா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இப்போ சின்னதாக வேணுமா இல்லை பெருசாக வேணுமா அந்த மாதிரி நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வந்து அதோட இது தெரியும். இப்போ வந்து ஃபோட்டோஸ் ஆப்ஷன் வேணுமா இல்லை ஃபோட்டோஸ் ஆப்ஷன் வேணாமா அந்த மாதிரி இல்லை லேயர்ஸ் வந்து எத்தனை ஃப்ரேம்ஸ் எப்படி வேணுமா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேவ் வேணுமா வேவ் வேணாமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்போம். இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு வேவ் ஆப்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எந்த விதமான நமக்கு வந்து வேவ்ஸ் வேணும் நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத இதை அலைக்க மூலியமாக வச்சு பார்த்துக்கலாம். ஆடியோவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வந்து ஜூம் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி வீடியோ வந்து லேயரை வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம். இது மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஈஸியாக பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஆடியோ ஒரு வீடியோ வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆடியோவை குறைச்சிக்கிடுவோம். ஆடியோ வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இப்போ நம்ம வச்சுருக்க ப்ளே பண்ணி பார்க்கலாம். நார்மலாக வந்து ப்ளே அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வீடியோவை வந்துட்டு வீடியோட அடுத்த ஆப்ஷனாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆப்ஷனாக வந்து சூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க வீடியோ வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து நம்ம டைம் லைனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீடியோவை எடுத்துகிட்டு டேரெக்டாக நம்மளோட எடிட்டிங் மோடுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவர் ரைட், இன்ஸ்டன்ட் ரீப்ளேஸ்மெண்ட், பிக் டு ஃபில், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆன் டேப், அப்பன் அண்ட் எண்டு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து வீடியோ முடியுதோ அந்த இடத்துல நமக்கு ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கடைசியில் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்டாக லாஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வந்து அந்த வீடியோ போய்ட்டு இந்த வீடியோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஆப்ஷன்லேயே வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து வீடியோ வந்து அசம்பிள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எடிட்டிங் டேப்பில் பேசிக் வந்து எல்லாமே பார்த்துட்டோம். நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா அதை பற்றின அட்வான்ஸை வந்து 1/1 வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆடியோ டேப்பை பற்றி பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஃபியூசன் நம்ம வந்து இப்போ வந்து ஃபியூசன்ஸில் வந்து பார்க்க போகிறதுல ஜஸ்ட் வந்து நார்மலாக வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.